டயலாக படிச்சு நான் பார்த்து டயலாக் சொன்னு சொல்லுங்க. இல்ல என்னுடைய படத்துல உயிரிழந்த நாயகி தங்கைக்கு ஒரு கீதம் படத்தினுடைய கீதம், காதல் எழுவதில்லை படத்தில் என்னுடைய கதாநாயகியின் தாயாக, என் கதாநாயகியுடைய தாயா நடிக்க வைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் அழுதிருக்கையா, நம்ப முடியுமா? என் நாயகி, என் கதாநாயகி, என் உயிருள்ள உறவு படத்துக்கு உயிர் கொடுத்த நாயகி. ஆனா என் படத்துல என் வாழ்க்கை ஆனது வசந்தம். அதனால் தான் வாழ்த்த வந்திருக்கிறது ஒரு புது வசந்தம். விக்ரமன் வந்திருக்காரு. சொல்லு. இன்னைக்கு கொடிகட்டி மாடியில் இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இயக்குநர்களை அடைச்சு வந்து என்ன பாராட்டுன்னு அந்த பாராட்ட எதிர்பார்க்கிறோம். டி ராஜேந்தர் இல்லையா? என்னுடைய இது குழந்தை பாடும் தாலாட்ட சீராட்டி பாராட்டி தாளாட்டக்கூடிய ஒரு விக்ரமனையும் பார்க்கிற, ஒரு செல்வமணியை பார்க்கிற, என்னுடைய கலைப்புலி தானுவை பார்த்த. அவங்கெல்லாம் வெளியிலிருந்து வந்தவங்க. ராதா ரவி என் உள்ளத்திலிருந்து வந்த நண்பன். நளினி என் படத்திலிருந்து உருவான ஒரு நாயகி, நளின நாயகி, நடன தேவகி, நாட்டிய பைரவி. சும்மா எல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் நான் வந்து நீ நல்லா நடிக்கிற, நீ பிரமாதமா வந்துருவ. நோ. படம் பாருங்க. 83 ரிலீஸ் ஆன படம். எல்லாரும் படத்துல அந்த படத்துல ஒரு தலை ராகத்துல ராஜேந்தர் அது பண்ணாரு இது பண்ணாரு. விக்ரமன் என்னோட ரசிகன் சார், எனக்கு தெரியும். அவரை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கலைஞனா அவர் எனக்கு ரசிகன். ஆனா நான் அவருக்கு ரசிகன். செல்வமணி என் படத்தை பார்த்த ரசிகன். ஆனா நான் செல்வமணிக்கு ரசிகன். நான் இன்னைக்கு வந்து என்னோட பையனோட விண்ணை தாண்டி வருவாய படத்தை பார்த்துட்டு இப்படி ஒரு காதல் கதையை நான் எடுக்கலையே, கௌதம் மேனன் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின மாதிரி என் மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை எடுத்து இன்னொரு லவ் ஸ்டோரி செம்பருத்தியா. எனக்கு அன்னைக்கே செல்வமணி பிடிக்கும். கேப்டன் எனக்கு விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். அது செல்வமணி போல உள்ளவங்கள நாங்கள் 2 பேரும் பெரிய நண்பர். நான் இங்கே கலைப்புலி தானி சொல்கிறார, அதை நம்ம விஜயகாந்த் சாருக்கு வந்து நான் மியூசிக் பண்ணுறேன்னு பாடல்கள் எழுதி இசையமைக்கணும்னு சொன்னேன். அந்த படத்துக்கு நான் இசையமைச்சதுக்கு காரணம் தானு கிடையாதியா, படத்தின் தயாரிப்பாளர் தானு. ஆனால் விஜயகாந்த் சொல்கிறாரு, எனக்கு ராஜேந்தர் வேணும், எனக்கு ராஜேந்தரோட பாட்டு வேணும், என்னோட ராஜேந்தருடைய அந்த மியூசிக் எனக்கு வேணும், நான் அதில் ஆடணும், நான் பாடணும் அப்படின்னு என்ன நேசித்த ஒரு கலைஞன். நான் எல்லா ஸ்டேஜையும் பார்த்துட்டேன். அதை நான் செல்வமணியை வச்சுட்டே சொல்லக்கூடாது. செல்வமணி சொல்ற 15 நிமிஷம் தான் ரோஜாவுக்கா பேசுறேன்னு. வேற எதுக்கா போய் ரோஜாவுக்கா பேசுனேன்? என்னுடைய சொன்னால் தான் காதலா கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்த ஒரு நாயகி, உயிரை குடிச்ச நினைச்ச பொண்ணு சார். இன்னைக்கு சொல்றேன், உயிரில் ஒரு விஷயத்துக்கு என் படத்துக்கு உயிரை கொடுத்து நடிச்சது. நான் எடுத்த க்ளோஸ்அப்பு நான் ஒன்று சொன்னா யாரும் நம்ப முடியாது. இவ்வளோ பெரிய நாயகி எப்படி இந்தியா தமிழ்நாடே என்ன இந்த பொண்ணை கதாநாயகி படம் எடுத்தையா. இந்த படத்துடைய ஒரிஜினலா பினான்சியர் யாருன்னு கேட்டா பிலிம்கோ வழங்கும் காதர் சாரும் சாதிக்கும் அமைதியும் நான் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அவங்க தான் இந்த படத்துக்கு பினான்ஸ் பண்ணாங்க. அவங்க படத்தை நான் வந்து கதாநாயகியோட க்ளோஸ்அப் அது இது படத்தை எடுத்துட்டு படத்தை போட்டு காட்டுறேன். அதாவது டெஸ்ட் எடுத்திருக்கேன். படத்தை பார்த்துட்டு அவங்க ஃப்ரேம்ல ஜெமினி லேப்ல பார்க்குறாங்க, இந்த பொண்ணு கதாநாயகியா சரியா வராதுன்றாங்க. ஏன் வராதுன்னு கேட்டேன். நான் நல்லி வச்சுட்டு சொல்லக்கூடாது, சொன்னா கூட அந்த பொண்ணோட மனசு புண்பற்றக்கூடாது. ஆனாலும் இதை நான் பதிவு பண்ணணும். ஏன் பதிவு பண்றேன்னு இந்த உலகத்தில் எல்லாருமே கத்துக்கணும். ரொம்ப மூஞ்சி நீட்டா இருக்கு, இது சினிமாவுக்கு சரியா. வேற ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதையும் கூட சொல்லக்கூடாது. நான் சொல்றேன், குதிரை மூஞ்சின்னா என்னையா குதிரை மூஞ்சி? பினான்சியர்ட்ட பேசுற ஒருத்தன், என்ன குதிரை மூஞ்சி? உனக்கு தெரியுமா குதிரையோட அருமை? இல்லை இப்படி இருக்கு அப்படின்னா. இப்ப பாத்தீங்கல்ல, வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. இதே ரஷ்யா உங்களை கூப்பிட்ட நளினிய போன 2 நாள் எதுக்கு சொல்ல வரேன்னா, காருக்கு செலவு பண்ணனார
என் கதாநாயகி நான் செலவு பண்ண எப்படின்னு சொல்கிறேன். நான் தானே தயாரிப்பாளர் தஞ்சை சினியார்ட்ஸு. சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்க. 4000 அடி ஃபிலிம் வாங்கினேன் அந்த காலத்தில். அவங்க சொன்னா பாரு, குதிரைன்னு அது வெள்ளி. இந்த பொண்ணை கதாநாயகன் ஆக்குனா இது எனக்கு தருண்டா புகழ அள்ளி, இது தருண்டா எனக்கு பணத்தை அள்ளி எப்படின்னு என்று மனசுக்கு எனக்குள்ளேயே சொல்லி சொல்லி நான் நல்லிமா என்ன பண்ற, இந்த முடியை வந்து அப்படியே விரிச்சு விட்றா, ஃபுல்லா அப்படியே ஹேரை விரிச்சு விட்டுரு, அப்படியே வச்சு பேக் லைட்ல வச்சு கொளுத்துறேன். அப்பயே பேக் லைட்டு, அந்த பேக் லைட்டா தான் என் கதானையோட ஹைலைட்டு வச்சு எடுத்தேன். 4000 அடி. அந்த காலத்தில் அந்த 4000 அடி ஃபிலிம் என்ன செலவாகும் எடுத்தேன். ஜெமினி லேபில் போய் உட்காந்த, அதுக்கு போய் உட்காந்து அந்த காலத்தில் கலரிங் பண்ணுறதுக்கு இப்பெல்லாம் டிஐ பண்ணிட்டு ரஷ்ஷை ரெடி பண்ணிட்டு அவங்கள கூப்பிட்டேன். யாரு பார்த்துட்டு இந்த பொண்ணு கதாநாயக வேணான்னு சொன்னாங்க அத்தனை பேரும் கை தட்டினாங்க.